எல்லோருக்கும் வணக்கம். இது வெறுமனே ஒரு கற்பனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை மாதிரியானது. அதாவது ரொம்ப நுண்மையாக நேர்த்தியாக கவனம் செலுத்தி எழுதப்பட்டதல்ல. சும்மா என்னுடைய வாய் வார்த்தைகளில் நான் உருவாக்கின கதைக்காக உருவாக்கப்பட்ட படங்கள் தான் இதில் காட்டப்படும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்லுங்கள். வாங்க பேசலாம். இந்த பூமியானது எப்போதும் போலவே கதிரவனை சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. ஆனால் பூமியில் தான் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இந்த பூமி ரொம்ப இயல்பாக இருந்த காலத்தில் திடீர்னு ஒரு நாள் கற்பனை கதைகளிலும் மற்றும் புராண கதைகளில் மட்டுமே வரக்கூடிய பூதங்கள் மாதிரியான உயிரினங்கள் பூமியை தாக்க ஆரம்பித்தன. இவைகள் எங்கிருந்து வந்தன, இவைகளுடைய மூலாதாரம் என்ன அப்படின்னு குறித்து இதுவரை யாரும் அறிந்ததில்லை. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உயிர் தப்பியவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுடைய வெவ்வேறு பகுதியில் நிலத்தடியில் சிறு சிறு நகரங்களை வடிவமைச்சு அதுக்குள்ளே மறைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தனித்தனி நகரங்களில் மறைஞ்சு வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் தகவல் தொடர்பு இருந்ததுனால தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான கச்சிதமான தகவல் இவர்களிடம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த நிலத்தடி நகரங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வருகிறது. அந்த மர்ம செய்தியானது மிக பழமையான தமிழ் எழுத்துக்களில் இருக்கிறது. அதை படிக்க தெரிஞ்சவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ் முஸ்லீமான அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவன் அந்த செய்தியை படிக்கிறான். அந்த செய்தியானது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பூமியுடைய சுற்றுவட்ட பாதையிலேருந்து வந்திருக்கு. அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக அந்த அப்துல் ரஹீம் படித்து சொல்கிறான். அந்த செய்தியின்படி சென்னையுடைய புறநகர் பகுதிக்கு, குறிப்பாக கடற்கரை பகுதிக்கு இன்னும் 2 தினங்களில் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிற நபர்களுடைய அனைத்து தரவுகளையும் எடுத்துக்கிட்டு, அதாவது அவர்கள் குறித்தின அனைத்து தரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு சென்னையுடைய கடற்கரை பகுதிக்கு வர வேணும். அப்படி வந்தால் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிறவங்க தப்பி பிழைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அனுப்பினது யார் அப்படின்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. ஆனால் பூமியுடைய சுற்றுவட்ட பாதையிலேருந்து வந்திருக்கிறதுனால ஒருவேளை பிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பூதங்களை எதிர்கொள்வதற்கான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ, ஸோ நமக்கு உதவ முன் வராங்களோ என்னவோ அப்படின்னு இந்த தமிழர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு சென்னையுடைய கடற்கரை பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு நபரை தேர்வு செய்கிறாங்க. அந்த நபருடைய பேர் சிலம்பன். அவனை சுருக்கமாக சிம்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவன் இந்த உலகம் நல்லா இருந்த காலத்தில் பெரிய நடிகனாக இருந்ததா சொல்லப்படுகிறது. ஆனால் இவனுக்கு ஒரு பட்ட பேரும் உண்டு. என்ன பேர் அப்படின்னா த மேன் ஹூ வாக்டு அமாங் தி ஜெயின்ஸ், அதாவது பூதங்களுக்கு மத்தியில் நடந்தவன் அப்படிங்கிற ஒரு பட்ட பேருக்கு ஆளானவன். ஏன்னா இந்த பூதங்களின் தாக்குதலின் போது நிறைய மக்களை பாதுகாத்து இந்த நிலத்தடி நகரங்களுக்கு கூட்டிகிட்டு வந்ததில் இவனுக்கு பெரிய பங்கு உண்டு. இவன் ஒரு பூதத்தை தாக்கி அழித்ததாக கூட சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் நேரடியாக அதை ஒத்துக்கிட்டது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சிம்பை தான் இந்த தமிழ்நாட்டு பகுதியில் உயிரோடு இருக்கிறவர்களுடைய தரவுகள் அடங்கிய அந்த கருவியை எடுத்துகிட்டு போகிறதுக்கான நபராக தேர்வு செய்கிறாங்க. இந்த சிம்பு ரொம்ப சாதாரணமானவன். கையில் ஒரு துப்பாக்கி மட்டும்தான் வச்சுருப்பான். ரொம்ப நேர்த்தியாக பயணிக்கக்கூடியவன். இவனை புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா இவனால் என்னத்தை பிடிங்கிட முடியும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவனுடைய செயல்பாடை கவனித்தா ஒரு மலையவே கரைக்கக்கூடிய ஒரு உளியின் தன்மையை கொண்டவன். இவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப நுண்மையாக இருக்கும். இவன் பூதங்களுடைய கண்களில் படாமல் ரொம்ப நேர்த்தியாக பயணிக்கக்கூடியவன். அப்படியே பட்டாலும் தன்னுடைய துப்பாக்கியை முழங்கி அந்த பூதங்களை திசை திருப்ப வைக்கிறதுல இவன் கில்லாடி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல துப்பாக்கி சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அங்கே தான் அவன் இருப்பான்னு நினச்சி போவீங்க. ஆனால் அந்த இடத்த விட்டு வெகு தூரத்துக்கு அப்பால் அவன் போயிருப்பான். அதாவது இவன் சரியான வித்தா காட்டக்கூடிய ஒரு ஆள். இந்த சிம்பு ரொம்ப நுண்மையாக பயணம் செய்து 2ஆம் நாளுடைய முடிவில் சென்னையுடைய கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்திருந்தான். அதாவது அந்த ரகசிய தகவல் அல்லது செய்தியில் வந்திருந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தான். அந்த இடத்துக்கு வந்திருந்த போது அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி சேலை அணிந்திருந்தாங்க. இது என்ன சாதாரண ஒரு பெண்மணி போல தெரிகிறாளே அப்படின்னு அவளை நெருங்கி போய் பார்த்தான் சிம்பு. அப்போ தான் அவனுக்கு தெரிந்தது அவள் சாதாரண பெண்மணி அல்ல, அவளுக்கு ரக்கைகள் இருந்தது. அதாவது தேவதைகளுக்கு ரக்கைகள் இருப்பது போல இந்த பெண்மணி சேலை அணிந்திருந்தாலும் ரக்கைகள் அணிந்திருந்தா. இவ சாதாரண மனித பிறவி அல்ல. நாம் எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் மனிதர்களே இல்லை என்பது சிம்புக்கு புரியுது.
இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை முறையாக செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த பெண்மணியிடம் தான் கொண்டு வந்த தரவுகள் அடங்கிய அந்த கருவியை அவன் கொடுத்தான். அந்த பெண்மணி எந்த ஒரு பேச்சும் பேசலை. அவன் கொடுத்த கருவியை அவள் வாங்கிக்கிட்டா. அப்போ அவன் அந்த பெண்மணிட்டு கேட்டான், எங்களுக்கு எந்த வகையில் உதவ போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவள் சொன்னா, பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தா. அவள் பறக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். வானத்தில் வித்தியாசமான ஒரு விண்கப்பல் நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த விண்கப்பலை நோக்கி தான் அவள் பயணித்து போகிறா. சிம்பு இந்த தகவலெல்லாம் கொடுத்துட்டு மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு திரும்புகிறான். அதாவது தன்னுடைய மக்களிடம் திரும்புகிறான். ஆனால் இந்த இடத்துல மனிதர்களுக்கு செய்தி அனுப்பிய அந்த ரெக்கை முளைத்த மனிதர்கள் யார்? உண்மையிலேயே இந்த பூதங்கள் ஏன் தாக்குதலை நடத்துது? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடைக்கல. இந்த தரவுகள்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தரவுகள்லாம் நான் இணை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுற 722வது பூமியிலிருந்து எடுத்தேன். இதன் பிற்பாடு என்ன நடந்ததுன்னு எனக்கு இன்னும் தெரியல. மற்ற தரவுகள் கிடைக்கும்போது அந்த தரவுகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.